குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி ஓவரால் ஹெல்த்துக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, வாக்கிங் ஆஃப்டர் இம்மீடியட்லி ஹேவிங் ஃபுட், அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அது பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ லைக் ஆஃப்டர் ஃபுட் பிளட் சுகர் லெவல்ஸ் யூஸ்வலி ஸ்பைக் ஆகும் இல்லையா, பட் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் மாடரேட் பேஸில் நடக்கும்போது அந்த மசில்ஸ் நமக்கு அந்த சுகர் யூஸ் பண்ணுறதுனால பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, லைக் டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக், பிசிஓஎஸ் அண்ட் அதர் வெயிட் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா லைக் நம்ம நடக்கிறதுனால லைக் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், அதாவது ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு டைஜஷனும் நல்லாவே இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வில் பி லைக் இட் ப்ரிவென்ட்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி ஃபுட் இல்லை ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கோன்னும் போது நமக்கு வாக்கிங் எப்போவுமே டவுன்வர்ட் மூமெண்ட் தான் என்கரேஜ் ஆகும். அதனால நமக்கு இந்த ஃபுட்டில் உள்ள ஆயில் இல்லை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு ப்ரிவெண்ட் ஆகுது. அண்ட் முக்கியமாக வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு வாக்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் டு இமிடியட்லி ஆஃப்டர் மீல், பிகாஸ் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் அஸ் அ கேலரி பர்னர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நமக்கு மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுது. அது எப்படின்னா, நமக்கு இந்த வாக்கிங் ஆஃப்டர் மீல், அதாவது போஸ்ட் பிராண்டியல் மீல் ஆர் போஸ்ட் மீல் வாக்கிங், ஸோ இதனால் நமக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நமக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகி நியூட்ரியன்ட்டும் அப்சர்வ் ஆகிறதுனால நமக்கு மெட்டபாலிசம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதில் நமக்கு டேக்அவே மெசேஜஸ் என்னென்னா, லைக் walking immediately after food, so duration 10 to 15 minutes and pace, அதாவது walking speed slow to moderate. என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், லைக் no brisk walking for 30 minutes after meal, அதாவது சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராக தான் ஆகணும் நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது பிரிஸ்க் வாக் பண்ணவோ இல்லை ரன்னிங் ஆர் ஜாகிங் அதெல்லாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வாக்கிங் இட் இஸ் ஸ்லோ அண்ட் மாடரேட் ஸ்பேஸ்டு வாக்கிங் அண்ட் வெரி ஷார்ட் டியூரேஷன் 10 to 15 minutes. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.